கழுத்துக்குள்ள என்ன பண்றீங்க? அச்சச்சோ! என்னது இது? இவ்ளோ பெரிய கட்டி கழுத்துக்குள்ள இருந்து வருது. வாவ்! என் ஃபேஸா இது? அழகா இருக்கேங்க. அண்ணா சீக்கிரம் துவட்டி விடுங்கண்ணா. முடியே இல்ல குளுந்துகிட்டு இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இவர் பேர் தான் லியோ. இவ வந்து ஒரு ஷிட்ஸு. எதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஹெவி நாட்ஸ் ஆயிருச்சு. ஸோ வந்து 0 ட்ரிம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ட்ரிம்மிங் வேலைய ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா தெரியும் ட்ரிம்மர் போறதுக்கே திணறிருச்சுன்னா பாருங்களேன். இந்தா அங்க பாருங்க கட்டி கட்டியா விழுந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீட்டா ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால ஃபேஸ்ல எல்லாம் கை வைக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்திருக்கிறதுனால வந்து ரொம்ப பயந்துட்டாரு. நான் அதனால வந்து கெட்டிலாம் வைக்கல. எப்பவுமே வந்து ரொம்ப பயப்படுற டாக்ஸ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாய கட்டுறதோ, இல்ல கழுத்த கட்டுறதோ வந்து தப்பு. ஏன்னா, அது வந்து இன்னும் பதட்டத்தை ஏற்படுத்தும். நீங்க பார்த்தா தெரியும். இப்ப பாருங்க கழுத்து கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய கட்டி இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. கிட்டத்தட்ட ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்னா சொல்ல முடியும். நல்ல வேளையா நம்ம இந்த பர்ற கட்டி எல்லாத்தையும் எடுத்ததுனால, அவருக்கு வந்து சீக்கிரமாவே அது எல்லாமே சரியாயிரும். கட்டிகள் தான் ரொம்ப மோசம். கழுத்த சுத்தியும் அந்த அடி போர்ஷன், அதுக்கப்புறம் ஆனல் போர்ஷன் இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு ஷிட்ஸு வாங்குறீங்க அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து கோம்பிங். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸ் ஆவது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம கோம்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷிட்ஸுல உண்மையிலே ஈஸியா மெயின்டெயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 0 கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. பாஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபர் எல்லாம் கட்டி சேர்ந்திருந்தது. அத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பாஸ்ல இருக்கிற கட்டிய ரிமூவ் பண்றதுக்கு தான் சார் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அத ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் சிசரிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து ஃபேஸ்ல எல்லாம் வந்து எடுத்தோனே ட்ரிம்மிங் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நெறைய பப்பீஸோ இல்ல டாக்ஸுக்கோ வந்து அது ரொம்ப பயத்த ஏற்படுத்தும். ஸோ வந்து உடம்பு ஃபுல்லா ட்ரிம்மிங் முடிச்சுட்டு லாஸ்ட்டா தான் ஃபேஸிங் ஆரம்பிச்சாச்சு. இப்ப பார்த்தா தெரியும் அந்த ஃபேஸ்ல சிசரிங் பண்ணி எவ்வளோ நீட்டா கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க. ஃபேஸ், கண்ணு எதுவுமே தெரியாம இருந்தது. இப்ப அந்த இத அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு டெய்ல்ல கொஞ்சம் ஃபர் விட்டுட்டோம். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும்போது சார் சுத்தமா தண்ணி பிடிக்கவே இல்ல. அதுலயும் மூஞ்சில தண்ணி பட்டுருச்சுன்னா போதும், ஐயய்யோ! ஒரு வழி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி ஷாம்பு போட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணி குளிப்பாட்டியாச்சு. நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டுவிட்டு சாருக்கு வந்து பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிக்கணும். ப்ளோ ட்ரையர் சுத்தமா பிடிக்கல. அது எல்லா டாக்ஸுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் வந்து ஷிட்ஸூஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சென்சிட்டிவா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டாச்சு. அவரை வந்து கிளப்ப வேண்டிய நேரம். சார் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம். அதனால கேமரா பார்த்தா தலையை குடிச்சுக்குவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.